அவன் தாலி கட்டினத மலைக்கோவில்ல இருக்கிற சாதுக்கள் கூட உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சிந்து பொய் சொன்னான்னு எப்படி நிரூபிக்க போற? அதுக்குதான் சுல்லான உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி. சுல்லா ஏன் ஆள் கிடையாது. சின்ன வயசுல இருந்து சிந்துவும் சுல்லானும் தம்பி மாதிரி அவ்வளவு நெருக்கமா பழகினவங்க. காசு கொடுத்து பொய் சொல்ல சொல்லிதான் சுல்லா நீங்க கூட்டிட்டு வந்திருப்போம். இவ சொல்றதை கேட்டு நீங்க எந்த முடிவுக்கு வராதீங்க. பைரவி, யார வேணா காசு கொடுத்து விலைக்கு வாங்கலாம், ஆனா அந்த குழந்தைய வாங்க முடியுமா? சுல்லா உங்க அம்மாவுக்காக உண்மையை சொல்ல வந்திருக்கா. மத்தபடி காசுக்காகவோ பணத்துக்காகவோ போய் சொல்ல வரல. சுல்லா என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேட்போம். அதுக்குள்ள நீ ஏன் தடுற? முதல்ல கல்யாண மண்டபத்துல உண்மை என்ன நடந்துச்சுன்னு அவன் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்னு முடியும். சுல்லா, ஸ்னேகா உன்னை மிரட்டி சிந்துக்கு எதிராக பொய் சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாளா? இல்ல ஸ்னேகா உனக்கு நீங்க நான் கேட்ட வாக்குறுதியை கொடுக்கணும். அப்பதான் எங்களுக்கு இந்த பஞ்சாயத்து மேல நம்பிக்கை வரும். கல்யாண மண்டபத்துல சிந்து சொன்னது உண்மை இல்லன்னு ஸ்னேகா நிரூபிச்சுட்டா கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு சிவாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? அதே வாக்குறுதியை மறுபடியும் சொல்லுங்கக்கா.